அவர்கள் தான் பெண்கள். அந்த கட்டாளர் புயலான காரிகை அழைப்ப சீக்கிரமாக சென்று ஜடுதி அடே காவல் அவர்கள் யார்? அவர் தான் பெண்கள். பெண்களை இதுவரையில் நான் பார்த்ததே கிடையாது. நம் நாட்டில் பெண்கள் கிடையாது. வரக்கூடாது. ஆமா, வந்துட்டாங்க. அவரை நான் பார்க்க வேண்டும். மந்திரியார், அரசே சீக்கிரமா சென்று வா. அரசே, பெண்களானவர் நம் நாட்டிலே வரக்கூடாது. நம் நாட்டிற்கு வந்தால் நம் நாட்டிற்கு ஆபத்து என்று தந்தையார் சிவபெருமான் உரைத்துள்ளார். ஆமா, அதனால் பெண்கள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு எதனா ஒரு குறை இருந்தா அங்கேயே பொன் பொருள் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிடுறேன். நான் தான் வேண்டாத்துக்கு இருக்கிறேன். வணங்க எப்படியோ பார்த்துடுறேன். ஆமா, நான் பார்த்துறேன். நான் பார்க்க வேண்டும். ஓ, வேண்டாம் வேண்டாம். மனம் வந்து எழுதிட்டு இருக்கிறான். என்ன குறை என்பது நான் கேட்கிறேன். நீ சென்றாய் அல்லவா? ஆமா. அந்த கரியனை விறகனை அழைத்தவரு கோணைப்படை தலைவனாக. இப்ப பதவி உனக்கு வேற இருக்கு. பதவி வேற மாத்திட்டீங்களா? அது என்ன பதவிங்க? பெண்களை அழைத்தவரை செல்வதனால் உனக்கு பொட்டனாய் பதவி அளிக்கிறேன். பொட்டனாயாவா? ஆமா. ஐயோ எதமா என்ன ஊர்ல இருக்கிற கடாநாய் எல்லாம் இடுப்பு நவுத்திரும். கூட சென்று விட போட பாருங்க. மந்திரியே, பெண்களை சென்று வா, நான் விசாரிச்சுக்கிறேன். அரசே, பெண்களால் நம் நாட்டிற்கு வரக்கூடாது. நான் சொல்றேன்னா போயிட்டு வா, சரி போயிட்டு. ஏன்னா நான் அயனாரெல்லாம் சென்றுள்ளேன், சுற்றி பாற்றுள்ளேன். பெண்கள்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க. தெரியல, நான் தெரிஞ்சுக்கணும் தான் வர சொல்றேன். கூட கூட பேசாது. அரசனுடைய கட்டளை. ஆமா, சரிங்க. போய் வரீங்களாங்க? போயிட்டு வரேங்க. போயிட்டு வரணும். எப்படி வருவா? யாரு? அவன் பொட்டனாய். ஆமா, பதவி அளிச்சிருக்கிறேன். ஓ, அவன்தானா? போயிட்டா வாருங்க. மகனே, ராஜா, அம்மா, செல்வமே, நானும் மகன் இல்லையம்மா. தாயே, அம்மா, நானும் மகன். தெரியல. யாரோடு நீங்கள்? யாரோடு தாக்கீடாது? அரசே பகன்னா தூரே. அரச போர்மனத்துறை நினைத்தால் நீங்கள் வாரம் வாரம் ஆளானால் தவிக்கவிட்டு இருங்க. ஆமா, நீங்கள் வந்து பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி காக்குறீங்கல்ல. எங்க அரசர் வந்து பாத்தீங்கன்னா அரசர் அரசர் மனது வைத்தால் உன் இவர் யார்? நாட்டின் மந்திரி. நீ நாட்டின் மந்திரி. மத்திய ராஜாவுக்கு கதிரி பையனுக்கு இல்லை.
குழந்தை இல்லை, என் மகன் இல்லை, ஆ, உங்களுக்கு அண்ணன் இல்லை. இல்லை, இது ஒரு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தோம், கிடைக்கல. கிடைக்கல. ஆகையால நாங்க ஒரு புறமா உட்காந்து அழுகிட்டு இருக்கோம். எங்க பாவத்துல மகன் கொடுப்பாரா இப்ப புள்ள கொடுப்பாரா? அவனா சொன்ன கேட்டியாடா? கந்திரி ராஜனுக்கு கந்திரி பையன்ன்றாங்க. நீ மந்திரியா? ஆ. உங்களுக்கு ஏத்த ஒரு கந்திரி. கந்திரி நான் தான். கந்திரியா தான் நீ. சரி, அரசரை வந்து பாருங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அரசர் தீர்த்து வைப்பார். என்னதான் சொல்லிங்க? எங்கள் அரசர் அழைத்தார், ஆறுகள் போகலாம். இந்த அரசரா இருந்து வந்தா என்னுடைய மகனை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. உண்டான விமர்சனம் தெரிவிப்பார். பொறுப்பெடுப்பாங்க. ராஜா வந்து பாரு, பிள்ளை இல்ல ராஜா உனக்கு பிள்ளை கொடுப்பாரு. மகாராஜா புள்ள கொடுத்துல கட்டிக்காரா? கண்டுபிடிச்சு கூட பாருங்க. மகாராஜா கொடுக்குறாரு, நீ குத்துரு பாருங்க போல கண்ணி மூக்கு கட்டிக்கிட்டு பெட்டிக்கிட்டு. இல்ல கண்டுபிடித்து கொடுப்பாரு. என் மகனை கண்டுபிடித்து சொல்வார். உண்மையாக புறப்படுப்பாங்க. அரசே, மந்திரியாக சொன்ன பிரகாரம் அந்த பெண்களை அழைத்து வந்து விட்டு, அப்படியா எதனால சீக்கிரமா பார்த்து அனுப்பிச்சிடுறீங்க. அம்மா அந்த புறத்துல இருக்கு, போட்டிட்டு வந்துட்டியா? நீ போயிட்டு ஏன் அரசே? உனக்கு வேலை கிடையாது. பெண்களால் நாட்டுக்கு ஆபத்து. நான் பார்த்துக்கிற போயா, எனக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நான் முட்டாளும் இல்லை. நீ ஒண்ணும் போயிட்டு வா, வேலை. சரி ஆகட்டும். நீயே அடே ஓ, பெண்களை நான் கண்டதில்லை. ஆமாங்க, பெண்களை வர சொல். அப்படியாகட்டும். அரசர் வந்துட்டாரா? அரசர் உங்களை மறுபடியும் எங்க இருக்கின்றார்? சிம்மாசனத்தில் நான் புறப்படுவோம். பாருங்க பாருங்க. பெண்கள் வந்தனும் வந்தனும் வந்தனும். ஆட்சி ஆட்சி ஆட்சி. உங்க நாட்டுல இப்படித்தானா? ஆமா, அரசராண்டு போய் பாருங்கன்னா முகத்தரிசனம் கிடையாது. இதுதான் சூத்து தரிசனம். உங்க நாட்டுக்கு தான் கட்சிங்குது. இது கடைக்கு கொடுப்புன்னு இருக்கணுமே. உங்க கூட இருக்கணும். சரி சரி, பெண்கள் வந்துட்டாங்க, பார்த்து சொல்ல கொஞ்சம். அப்படியா? அரசே, 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 அவங்க உங்க முகத்தை பார்க்கணுமா? அப்படியா? ஆமா, பாத்தியா? அரசர் பார்த்தா புது வீட்டுல பொம்மை செய்து வச்ச மாதிரி இருக்கிறாரு. இவர் போய் அரசர் என்ற நல்லா நாக்க போடுவார் எங்க மகாராஜா. சனி இல்ல காரமோ நடா பேச்சு. கூலியில பொம்மை வச்ச மாதிரி ஒரு செங்கல்ல பயிர் போவாது. ஆமா ஆமா, பாருங்க, இவர் தான் எங்கள் அரசர். ராஜா இறங்குகிறார், ராஜா இறங்குகிறார், ராஜா இறங்குகிறார், ராஜா இறங்குகிறார். நீ கை புட்டு நான் இறங்குற அளவு கூட நடிச்சு கிடையாதுங்க ராஜா. எல்லாம் நீங்களே பார்த்துக்கிறோம். பெண்கள் என்றால் இப்படிதான் இருப்பார்களோ? ஆமா, நடா இது. ஆடவர் நம்ம எல்லாம் நாம் நாட்டிலே பார்த்தால் கட்டிப்பிடித்த அன்பை பரிமாறிக்கொள்வோம். ஆமாங்க, அதே போல் அன்பை பரிமாறுவோம். முதல் நாங்கெல்லாம் பெண்கள் ஆகினால் ஆடவர் தொடக்கூடாது. இங்க வா. தொட்டால் தொட்டால் உயிருக்கே ஆபத்து வரும். உயிருக்கு ஆமா, பெண்கள் அந்த பெண்கள் தொட்டிட்டீங்க, ஆம்பளை கட்டிங்க தடம். உயிருக்கு ஆபத்தா? பெண்கள் தொட்டாலே கட்டிடுவீங்க. சரி, ஒரு சில அந்த அம்மா கூந்தல் அருங்கொந்தல் நறுங்கொந்தல் கருங்கொந்தல் பெரும் கூந்தல். பெரும் கூந்தல். இது என்னடா இது? சின்ன பசங்க வந்த கார் ஆமாங்க, போட்டு மாரி பெண்கள் 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 கொண்டை கொண்டை முண்டைகள் போடும் கொண்டை. தாய் உமாதேவிக்கு காதில குண்டலம். ஆமா, இது என்ன காதில? கம்பல். கம்மாபூலி தான். ரோதனை கம்பளம். இது என்ன கைத்து வட்டம்?
இது நெக்லஸ். நிக்கிள்ஸ் இல்லைங்க, நெக்லஸ். நிக்கில்ஸ் ஏதோ ஒன்று ஓ, இது என்ன தொங்கி டாலர். இது வலி. இது மொத்தமா எத்தனை இது சொல்லி முந்தாணி. 5 அங்கலாணி 10 அங்கலாணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க. இது என்ன முந்தாணி? பெண்களோட கொடுக்குமா சேர்த்து மூடி மறைக்கிறது முந்தாணி. ஓ, ஏன் மறைக்க வேண்டும்? தாத்து போட்டு காமிச்சிங்க வர வாங்க. அப்படி கூட காமிக்கலாமா? காமிக்கலாம். நீ ஒண்டி வேணாம், ஊர்ல போட்டு 50 பேர் 100 பேர் காமிச்சிங்க வருவேன். சரி 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 சரி. சனத்தை மறைப்பது. என்ன இது இங்க வீங்கி இருக்கு? எப்பா எப்பா, இது குழந்தைகள் பால் அருந்துவது பால்ஸ்தனம். என்னது? பால்ஸ்தனம். குழந்தைகள் பால் வந்து அமிர்த குடம். அப்படி என்றால் அப்படின்னா குழந்தை பால் குடிக்கிற இடம். ஆமா ஆமா. குழந்தையா? ஆமா. குழந்தை எப்படி? குழந்தை என்றால் குழந்தைன்னா திருமணமான பிறகு குழந்தை பிறக்கும். அப்படி திரும்பினா குழந்தை. ஆமா, தெரியாத இப்படி திரும்பினா குழந்தை பிறக்குமா? அப்படி இல்லைங்க. அது திருமண குழந்தை பிறக்குமா? எங்கன்னா நீதான் சொன்ன திரும்பினா குழந்தை. திருமணம். திருமணம் என்றால் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தாலி கட்டுறது. தாலி எங்கடா கட்டுவாங்க? இடுப்புல. நான் கைத்துல கட்டிங்க நினைக்கிறேன். இடுப்புல தான். இடுப்புல போய் கட்டிங்க. கைத்துல கட்டிங்க தாலி. சூப்பர். மாத்தி மாத்தி வளர்ந்து பேத்தி கேட்டாட்டும். கைத்துல கைத்துல தான் கட்டிங்கிறேன். இது இடுப்புல நீங்க இது போய். ஓ, அப்ப கைத்துல தாலி. அப்படியா? ஆமா. அவன கண்ணு கூசுது உள்ள எடுத்து போடு. அது இதுவும் போதாதா? காலத்துல தாலி கட்டினா குழந்தை பிறந்துருமா? உடனே போடுங்க. கடையில் போய் சேட்டு கடையில் வாங்கி கட்டிக்க குழந்தை ஓட்டு தானா பிறந்துடும். மர்ம ரகசியம். அப்படி என்றால் தெரியாது சொல்லி கொடுக்குறதுன்னா அப்படின்னா இப்படின்னா தெரியாது. தெரியாது. உனக்கு தெரியல, நான் சொல்லி தரேன். இருட்டாரையில் இருட்டறையில் தானே. ஏன் வெளிச்சத்தில்? போகாச்சு பார்த்தா 10 மாற்றி விட்டுட்டு. அப்ப இந்த குழந்தை பிறக்க ரகசியத்தை அந்த ரங்கத்திலே தெரியாம சொல்லித்தரேன் உனக்கு. பாருங்கள், எல்லாரும் வாருங்கள் போகலாம். இங்க இருக்கிறவங்களாம் போயிட்டு ரோட்ல போவாங்க. அவங்கள இருவருன்னா நீ நானுன்னா மர்ம ரகசியம். எல்லாருமே சேர்ந்து அங்க நிகழ்ச்சி நடத்தும். 10 பேருக்கு இது இரும்பு பாக்ஸ் தாங்கும் போட்டு அடிக்கிட்டு. எல்லாரும் விளையாடக்கூடாதா? எல்லாரும் விளையாட்டு பொது சொத்து கொஞ்ச நேரம் இது மர்ம ரகசியம். யார் ஒரு கேட்கறாங்களோ எல்லாரும் வாங்கலாம். தள்ளுந்த எல்லாத்துல கையெல்லாம் ஆடி நடக்கும் மேலே. அப்படி எல்லாரும் செய்யற வேலை. அதெல்லாம் செய்யற வேலை கிடையாது. தெரியாது. இருக்காரு லைட்ல இருக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாதா? ஆமா ஆமா. நான் மட்டும்தானா? ஆமா. இல்ல இவனை கூட காத்துறவன் ஆறாம மரியாதை பண்ணி போக்கா. நான் கூட வரேன். லாரி போக்கா 3-10 பையன் லாரி தயார். நீங்க போங்க. சரி, அந்த ரங்கத்திலே சொல்லித்தரேன். இந்த சிற்றின்பத்தை பற்றி, குழந்தை பிறக்கும் ரகசியத்தை பற்றி ஆமா தெளிவாக சொல்றியா? தெளிவா சொல்லித்தரேன். தெளிவா சொல்லு, எனக்கு தெரியாது. ஆமா. பின்னாடி எல்லாம் என்ன நல்லா நட்டமா கசம் முடிக்கூடாது. இப்ப சொல்லித்தரேன்னா இப்ப தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன் நீங்க எல்லாத்துக்கும் சரி, மாறு மாறும் கூடப்படுவேன். புது கிளாஸ் வச்சா கூட பரவாயில்லடா. அவனா பீடி பிடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு போய்க்கிறான். பீடி நாத்து அடிக்கிறாடா. நான் வாங்கி பேசி தோக்கம் நடா இப்படி பை வாங்கிட்டாடா. கிளம்பும் ஆண்டவா என் அப்படி. அடடா பெண்களிடத்தில் இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறதா? எல்லா ஆம்பளும் ஏன் அம்பேல அவரான்னு இப்பதான்டா தெரியும். அடாடாடாடாடாடா பிள்ளையாக பிறந்து அனைத்தையும் கொடுத்த ஆண்டவன் சிவன் சிவபெருமான் அந்த இல்லறத்தில் இப்படி ஒரு நல்லறம் இருக்கிறது, ஒரு சிற்றின்பம் இருக்கிறது, ஒரு பரவசத்தின் உச்சிக்கே அழைத்து சென்றாளாடா. ஐயோ 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 ஐயோ, சற்று நேரம் நான் இந்த எங்க இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க எனக்கு அந்த காதல் வசப்படுத்தி அந்த தேவதை கூப்பிடுறாங்க. எங்கே அவள் ரொம்ப
எத்தனை நாள் காண்பீங்க முன்னாடி ஐயோ மூச்சு வாங்கிட்டு விட்றப்பா யார்ட் அட்டாக்குன்னு கூட சொல்லி பார்க்குறேன் அப்போ தான் ஏறி ஊற்றி போட்டுக்குவோம் ஐயோ வயசான அடி கண்ணி பாது அடி பொன்மணி மறுமுறை வாடி காமத்து பாலை பாலை அள்ளி அள்ளி ஊற்றினாலே அடி கண்ணே மணி மாடு மரகதமி மணிக்குழி தெட்டாத தெல்லமுடி அள்ளி அள்ளி பருகானாடி வந்து பாடி காதலன நெருப்பை தக்க வைத்து விட்டார் ஆமா அது தீட்டு கொழும்ப வா மறுமுறை வா எங்கள் வீட்டு நீ கேட்டா ஒரு சாவு நான் வர மாட்டேன் பாகுண்டாண்ட அது கண்ணாடிக்கார் பண்ண வேலை இவ்வளோ சொல்லுது அடி அண்ணாடி மறுமுறை நல்லா கழிச்சு வச்சாச்சு மூஞ்சி வச்சுக்கோங்க கல்ச்சா அப்ப என்ன மூச்சு வாங்க ஊர்றா பாயினா கூட கேட்கறியா என்ன கொஞ்சம் உயரமாக இருக்கிறாய் பரவாயில்ல நான் ஜம்ப் பண்ணி வெள்ளை போட்டு பாத்தியா ஒரு 1.5 கிலோமீட்டர் கேட்டு பிகில் சவுண்ட் வாங்கிட்டு போன் கூட ஏற்றி போயிருக்காரு அதான் காட்டி காமெடி வாய் முடியாது எப்படி எப்படி அச்சா எப்படி எப்படி நீ வாய் அழகா இருக்கு தெரியும் காமெடி வர முடியாது என்ன நீ இப்ப நான் அச்சா மாதிரி நீ காமெடி நான் காமி முடியாது சரி நீ உண்மை அடி நீ நான் உண்மையில நான் படிக்க மாட்டேன் போய் சொல்லுவேன் ஐயோ என் மூச்சு பாய் கூட்டு வாங்க தேவதி பேசி கட்டி கூட்டு வச்சு தேவதி ஜில்லுந்து என்ன இவளை செதுக்கி இருக்கிறான் ஆமா ஆமா என்ன அழகு அடி உள்ளாங்க நீ கேள்வி கூட விட மாட்டேன் அடி மைக்க நீ ஒரு கேள்வி கூட விட மாட்டேன் ஐயா போடா இப்ப மானுங்க கம்ப்ளைண்ட் போய் தான் போடுறா இது இன்டர்வியூ இவன் தாயை தந்தை எவ்வளவு அழகா படிச்சிருக்கிறாங்க ஆமாங்க உண்மைதாங்க அந்த ரங்கத்திலே அந்த புறத்திலே இது இப்படிதான் இது அப்படிதான் என்று அந்த காதல் பாடத்தை எடுத்து அந்த காமத்து பாலை அள்ளி ஊற்றினாலே ஐயோ பரவசத்தின் உச்சிக்கே அழைத்து சென்றாலே ஆமா பக்கத்துல கருணை ராஜநாயகமே வந்தா கூட தெரியாதுடா தெரியாது அது போல கூட்டு மூட்டை அந்த இடத்துக்கு அம்மா இது முன்னாடி சக்கரமல்லூர்ல அம்மாவை தூக்குங்க போட்டுக்காங்க இல்ல ஐயோ எங்காச்சுக்கு வர பயமாக்குது எனக்கு எங்காச்சுக்கு நீ வராதப்பா அம்மாலாண்டா அவங்க அப்பனே பேசுறதுக்கு அச்சப்படுவான் அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிற நீ ஃபுல் பவர்ல ஆடின ஆமா சக்கரமல்லூர்ல ஃபுல் கரண்ட் உங்களுக்கு தான் குத்து வச்சுருந்தாங்க எல்லாத்துக்கும் கூட்டு குத்து போய் தான் எங்க மச்சா உத்தரவு அப்பனே கெட்டு இருக்குது அவங்க அம்மா ஆமா என்ன இருப்பாம்மா நெருப்புலாம் இல்ல
அது வேற ரகம். பைபாஸ் ரோடு அது. இது சொல்லிட்டாங்க. வாடி, அடி, வாடி. என்ன? வாடி. ஐயோ மகாராஜா கூப்பிடாது. இவளை பார்த்தா பார்த்தா அந்த அளவுக்கு என்னால ஒப்பிடலாம். ஓ யாரு? யாருங்க? இவன் தேவலோதே. கம்பையோ. பயமா இருக்கு. உயிர் போடும்போது பயமா இருக்குதான். உயிர் போடும்போது இல்ல நான் பக்குவமா இல்ல மொரட்டத்தனமா இல்ல நீ சொல்ற மாதிரி பார்த்தாங்க பக்குவமா ஊராரே பார்த்தாங்க பெஞ்ச் மேல் கட்டி என்ன பண்ணுங்க நான் பார்க்கறதுக்கு கண்ணா போகணும் 1000 கண்ணு பார்த்துக்கிட்டு இப்போ ஆமா. டேய் காவல். ஓ இங்க வா. நம்ம நாட்டுக்கு 2 பெண்கள் தானே வந்தோம். ஆமாங்க 2 பேர் தானே வந்தாங்க. இவள் மட்டும்தான் இருக்கிறா. என் பெண்ணு இருக்கா இல்ல இல்லவா ரூம்ல இருக்காங்க. அறையில ரூம் பாரு ரூம் பாரு. ரூம்ல இருக்கா வீட்டுல இருக்கா ரூம்னா வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இல்லடி இங்க இங்க வந்துட்டாங்க. காடா இவ்வளவு பெரிய மாளிகை. அரண்மனை இது மாதிரி இருந்தா வீடு இது மாளிகை. ஆமா அரண்மனையில தான் பார்த்துக்கிட்டு இன்னொரு அரண்மனையா நீ சபைக்கு அதை காமிச்சு. என் பெண்ணு இருக்கிறா எனக்கு. என்ன வயசு? 14. உனக்கு? எனக்கு இருக்குதல்ல ஒரு 79 80. அப்ப இது கேள்விங்க நல்லா கேட்டு அச்சச்சோ. எல்லாம் திறந்து போச்சு. ஐயோ வாமிட்டா வருதாடா கேள்வி அது. ஆமா ஆமா முதல்ல சேல் இருந்துச்சு வேப்பம் புக்கா சாய்க்குது வாங்க. சரி உன் பெண்ணுக்கு என்ன வயசு? 16 வயது. ஆஹா ஆஹா. இதுவே அப்படின்னா அது எப்படி இருக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாடா. ஆமாங்க. ஆக இனிமேல் இது இது யாரு கொஞ்சி போ. தப்பிச்சா ஒரு பாயிண்ட் போட முடிஞ்ச கொஞ்சம் பார்க்க முடியும். வேணாம் எனக்கு என்னால முடியாது நைஸ் ஆகி போச்சு. அவன் பக்குவமா கால் நான் காலத்து கட்சி பக்குமா கேட்பாரு ஒரு மாட்டுத்தனமா கேட்பாரு. இப்ப உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. இதுக்கெல்லாம் உன் மகளை நான் அவசரமாக இப்போது பார்த்துக்கலாம். இல்ல நீ இருக்கணும். நீ இருக்கணும். முதல்ல கத்து கொடுத்த குரு இல்லையா? அதுக்காக பெண்ணு பண்ணி அது எனக்கு தெரியாது. அதனால நீ இருக்கணும். காமகன் மூஞ்ச பாரு அங்கதான் உள்ளதான் அப்படி பண்ணு பார்த்தா பென்சில் வந்து மூச்சு போவாங்க. நான் சின்ன சிறு வயதாக இருக்கும் பொழுது 1991 நீ எப்போ கட்டுற காமகனி நான் பார்க்காததா? இதெல்லாம் பெருந்தன்மையா சின்ன வயசுலேருந்து என் மனசை நான் பக்குவப்படுத்திக் கொண்டேன். நீ வந்து என்னை காமகன் என்று கூறுகிறாய். ஒரு கசராலை விட்டாயா? என் தந்தையின் மானம் பறி போகிறது. அப்பேற்பட்ட கசப்படுகிறாங்க. சொல்லியிருந்தாங்க இல்லையா? என் கண் கூட நான் பார்த்தது இல்லையா? வெம்பி வேதனைப்பட்டது இல்லையா? அப்படி இருந்து என் மனசை மனசாக்கி கொண்டேன். அடி கண்டு அடி கண்டு எது கூப்பிடுற? ஐயோ எது கூப்பிடுறேன்னு பார்ப்பதற்குதான் மறுபடியும் நான் உன்னை அழைத்து வந்தேனா? உன் மகளை பார்க்க வேண்டும். எதற்காகமா? நான் பார்த்துட்டு வார்த்தால் போடும்போது பாருமா அரசர் உன்னை பார்க்க வேண்டுமா? அம்மா இப்ப பாட்டுமா? இல்ல நாளை காலையில நான் கூட்டு விட்டு 3 நாள் போட்டு வந்து பார்த்துட்டு போய் பார்த்துட்டு போமா போமா. சரிம்மா எங்க இருக்கிறாரு? அப்படி திருப்பி தான் பாருங்க கொஞ்சம் மூஞ்ச பார்த்தா வச்சு. சரி வாங்கிட்டு வரமா. அரசியா விஜயப்பா வட்டனம். பார்த்தனியா நான் ஆசீர்வாதம் செய்யலன்னு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். ஆமா என்ன பணிவு பார்த்தனியா? ஆமாங்க. பெண்ணி ஏய் பயிர் என்ன? விஜயம்பாள் ஜம்பா 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 இல்லையாப்பா? நான் சுருக்கமாக அன்பாக்கு ஜம்பா போய் படிச்சு தமிழ் படிக்கல ஜம்பா. விஜயம்பாள் சொல்லுங்க. விஜயம்பாள் சொல்லுங்க. என்னாலும் நல்ல முறையில் வந்திருக்க வேண்டும். திருமுகத்தை காட்டுவாய். ஐயோ அம்மா ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா மாதிரி
நான் இருக்கிற அங்கே கவுந்துங்க அந்த இரு, இரு. முகத்தை பார்த்து அது இன்னும் ஒரு வினாடி ஒரு நிமிஷம் இங்க வந்து நில்லு இங்க நில்லு இங்க நில்லு இங்க நில்லு அடே ஓ பொருத்தத்தை பார் அப்படியே பண்ணி வச்ச மாதிரி இருக்குதுங்க. எங்க வச்சியில ஒன்று சொல்லிட்டோம் ஏய் சனியா மாத்தி வச்சு தோட்டம் விருக்கமா வாரிமா உன்னை கரமாந்திரம் நீ யாருக்கு அமாவாசை கேட்கறது மாரி பௌர்ணமி நிலவு பக்கத்தில் அமாவாசை மாதிரி இது யாரு? ஆனா போடா ஐயோ ஏய் நில்றா நீ நில்றா நீ நில்றா நீ சொல்ல பொறுத்து எப்படி நாக்குது எங்க ரெண்டு பேர் இது சாவு பார்க்கிறாங்க இது விட்டு ஆமா முதல்ல காமிச்சு அப்ப இல்ல சொல்லலாம் விஷயம் பார் மேல நான் கையை கட்டுங்க. இல்ல அது கை அப்படி தானா வருது நான் ஆமா, என் கை அப்படிதான் போகுது. அம்மா, என் அருகாமையில வாம்மா. நீ போற இடத்துல நான் வந்து போமா உன் சித்திர வடிவழகினை கண்டு பால் போன்ற முந்தனிட நான் முகன் நப்பினானோ அயன் என்று சொல்ல முடியாத பிரம்மர் அவன் செய்த நல்ல வேலை தெரியுமா சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தில் என்னை படைத்து எனக்காக உன்னை படைத்து என்னை படைத்து என் கண்ணியத்தை தோன்ற செய்யானே என்னதானே சொல்லுங்க ஐயோ கடவுளே முதல்ல இருந்து எப்படி எப்படி இருந்து ஏ சனியே சனி நான் எப்படி பிடி சனி உன்னை பிடிச்சிட்டு பாத்தியா இருக்கல ஐயோ ஐயோ பெட்ஸ் மாதிரி எப்படி நான் அதை வர்ணிச்சுங்கிறேன் நானு இது சனி நாட்டை வந்து என்ன ஜனி வெண்ணிக்கிறேன் என் பெண்ணிஸ் வேண்டிக்கிறேன்னா சொல்லி என்ன தானே வெண்ணிக்கிறேன் மாரியத்தா உன்னை போட்டு வெண்ணிக்கிறேன் கேரக்கு கொஞ்சம் தூக்கி போது ஏய், நீ ஏடி போறீங்க? வாஸ்மதி கையில் நான் முதல் நட்பினானோ திருவடிவு தன்னை சென்று விஜயம்மா சொல்லுங்க. வனமது வாழ்கின்ற ரம்பையோ ஊர்வசியோ அலைவாணி உமையோ அம்மா போகாதம்மா, என்னை விட்டு போகாத. இவன் நிறுத்த பார்த்தியா இவன் செம்பன் கலந்த அன்னம்பழித்த ஆழம்பழித்த அன்னம்பழித்த நடை ஆழம்பழித்த விழி அமுது போன்ற மொழி காடாத சித்திர கடந்தெடுத்த சின்ன சிறுத்தை இடை அச்சௌஜ அச்சௌஜ அம்மாது மொத்த கல்வி திருப்பி ஏங்க, என் ஆளை ஏங்க அந்த மாதிரி செத்தீங்க நீங்க? நடிச்சிருக்கிறாங்க ஏய், நீ வாங்க. அழிஞ்சு கிடக்குதுற சோனே அப்படியே ஜாரி அஜாய் என்ன
ஆழமளித்த விழி அமுது போன்ற மொழி காணாத சித்திரம் நடத்தடுத்த பிரம்மம் சின்ன சிறுக்கை இடை பாவாடை பத்தியா தொப்பில் மேல கட்டிருக்காங்க. ஆமா இது பேர் சனி தொப்புளுக்கு அரடிக்கு இது கரமாந்திரம் தொப்புலாடாது 100 எண்ணெய் கரமாந்திரம் எவ்வளவு பேர் தொப்புள் சனி தொப்புள் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். ஆமா பெண்கள் எல்லாம் தொப்புளுக்கு மேல கட்டணும் இதுன்னு தொப்புளுக்கு அரை அடிக்கு இன்னும் கொச்சு தாங்க ஆதி நாள்ல சினிமா படத்துல பாத்தீங்கன்னா ஆதி நாள்ல நடிச்ச பெரிய பெரிய ஜாமான் எல்லாம் அப்போ இந்த முழங்கால் மட்டும் இந்த விரல மட்டும் தான் தெரியும். அப்போ நடிச்ச நடிகர்கள் பெரிய பெரிய எல்லாரும் பேரும் சொல்லுவேன் என்ன எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பழைய நடிகைகள். ஆமா அப்போ அவங்க பண்ண உடைகள் எல்லாம் என்னது இந்த விரல மட்டும்தான் தெரியும் பாதம் தெரியும். இப்போ அது மட்டும்தான் தெரியும் மொத்தம் தெரிஞ்சுது. ஆமாங்க அது நல்லாதான் இருக்கும். யாருன்னா பார்த்தா தான் இப்படி சிக்கித்து இப்படி மூடுறது இப்படி ஆளு பத்தியா அப்படி அழகா இருக்கு. இது லோட்ட கிராக்கி படிக்குது அடி இருடி வர எனக்கு இருக்கிற பசி வேற அந்த பசி தீத்துலாம் பசி தீர்க்க முடியாது ராஜா. இந்த பசிக்கு முயசா போன சோறு இது அறவையில பூச்சி கணக்கு தொடமா இது இந்த பசி தீர்க்கணும் காம பசி ஆழமளித்த யமுது போன்ற மணி காணாத சித்திரம் அடைஞ்செடுத்த பிம்பம் செங்காதிரி போன்ற துடை அவர் சொல்ற அம்மா எனக்கு பயமா இருக்குமா அட அப்படிங்கிறாளே பயப்படுறாங்க. அடித்தனை ஜோதி பிரகாசம் ரத்தின போ மகாராஜா ஏழுங்க இது ஏன்டா குறைக்க வச்சு ஏண்டு வாயாம சொல்லி அப்ப ஏழு மணி மணிக்கு ரவுண்ட் பண்ற அப்படியே செதுக்கி இருக்கிறான்டா. பிரம்மன் படைப்பதற்கு வெகு நேரமா இருக்கிறாங்க. செந்தாமை பேச்சு மாமா என்னங்க ஐயோ சொல்லுங்க எந்த முக்கு மாமா ஓ மாமா வனபாந்து வந்தீங்களே ஒரு பில்வெட்ட ஜாக்கெட் ஒன்று வாங்க கூடாது, சாப்பாடு ஒன்று வாங்க கூடாது, சாப்பாடு ஜாக்கெட் வாங்க கூடாது மாமா. மாமா ஒரே முறை
ஐயோ, என்ன வாசனை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறது. ஆமா மாமா பல்லு டேய், பல்லு வேணுமா? எங்க? டேய், டேய், யாருடா நீ? ஆமாங்க பல்லு பாவடிங்க. டேய், என்ன நீ? பார்த்துட்டு கூட நம்ம இருப்பாள் நேற்று முள்ளால் ஒன்று மேலே ஒன்று வீந்துருமாடா. என்னடா செய்யுது? வேலையை பிரிச்சிருங்க. அப்பா போய் ஜோடி மோனிக்கிறேன். சரியாதுங்க மகாராஜா. மஞ்சா பூசண பூச்சிக்கும் வயிறு மாத்த பூச்சி உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? எஜமா புடிச்சா கூட இந்த புடி பிடிக்கிறாடாட்டு மோசமான பையன் பழுகுதாடா. உங்களுக்கு யாருனே தெரியலீங்க. இவ்வளவு கொள்ள தெரியல. போடா என் பிராணமே போதுடா. போடா மஞ்சா பூசண மூஞ்சிக்கும் முடி மலிச்ச மூஞ்சிக்கு வித்தியாசம் தெரியல. நான் தெரியாம தான் கேட்கறேன். என்னதான் ஒரு காமம் வந்துட்டா கொடுத்தானே. நாங்க 2 பேர் போல யாரை பார்த்தாலும் பெண்ணை பார்ப்பது போல இருக்கிறது. ரெண்டு ரொம்ப புடவை கட்டிட்டு ஒருத்த கூட விட மாட்டேன். நீ பேரஞ்சிட்டு நினைக்கிறேன். ஆமா வேணாம் மாப்பிள்ள. ஐயோ பத்தே மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாலடா. ஆமா சார் உன் நகலை எனக்கு நீ தர வேண்டும். குழந்தைக்கு பசிக்குது. அது பசிக்குதான். பசியார் உடலெளிதோ நெடு ருசியாயம் அம்மா பசிக்குதுமா. பசிக்குதா சொல்லிடுமா. என் பெண்ணுக்கு பசிக்குதா. அடே கவலன். சொல்லுங்க. அதே இருக்கிறாள் என் பௌர்ணமி நிலவு. ஆமா அவங்க அம்மாட்ட சொல்றா. அம்மா எனக்கு பிசிக்குதுமா பசி எடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது என் இதயமே படிரென்று வெடித்து முத்துகிறதா. சாப்பிட்ட பின்பு கையால் செய்யாமல் தருதா. வயிறு நிரம்ப சாப்பாடு போடுறேன். வயிறு நிறைந்தால் மனது நிறையும். மனது நிறைந்தால் வரக்கூடிய வார்த்தைகள் நாவினிடமா குளிர்ச்சியா வரும். சாப்பாடு போட்டா மென்ன தரியா? கண்டிப்பா தரேன். அப்படியா? தவறு என்பதே கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாம் இருக்கிறது. நாங்க சாப்பிடணும்னா பூஜை செய்து விட்டு பிறகுதான் சாப்பிடுவது வழக்கம். நீராடி விட்டு. ஐயோ நீராட வேண்டும் மாமி. ஆமாங்க நல்ல பழக்கம் தானே. ஆமா உடல் சுத்தம், ஆலய வழிபாடு, ஆமா பிறகுதான் சாப்பாடு. நல்ல பழக்கம் தானே. நீராடி விட்டு பூஜை செய்வது வழக்கம். சார் நீராடி அது இருக்கிற ஆலயத்தில் பூஜை செய்து வாருங்கள். சாப்பாடு தயார் பண்ணி. ஐயோ நாங்க பொருள்லாம் எங்க நாட்டுல விட்டு வரணுமே. பொருளா? ஆமா. என்ன பூஜை பொருள்? என்ன பொருள்? பங்கம் பொடிசீலை வீரப்பம்பை வீரமல்லாரி பண்டாரபி. பத்திங்க வா. உலகத்தில் இந்த 5 பொருள் நம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆமாங்க. இவர்கள் நாட்டில் இருக்குதாமே. புதுமையா சொல்றாங்களே. உங்க நாட்டில் இருக்குதா? எங்க நாட்டுல இருக்கு. அப்ப நீங்க சிவபக்தர்களா? சிவபக்தர்கள் தான். இவங்க நம்பாடு. சரி 5 பொருள் போய் பூஜை செய்துட்டு வாங்க. உங்க நாட்டுக்கா போய். ஐயோ எங்க நாட்டுக்கு போய் வர லேட் ஆயிடும். இங்க குடிச்சீங்கன்னா நேரமாகி விடும். ஆமா. என்ன வேணும்? 5 பொருள். 5 பொருள் கேக்குறாங்க. என் உயிரினு மேலான 5 பொருளையா கேக்குறேன். ஆமா. என் அம்மை எப்படி என்ன மரியாதையோ அந்த மரியாதை நிமித்தம் 5 பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா. அந்த 5 பொருளை கேட்டு வேணுமா? வெட்டி போட்டு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. ஆமா. ஏன் இப்படி தொலைந்து போச்சுட்டு? 5 பொருளையா கேக்குறேன்னு வெட்ட போனா அதா இருக்கிறாரு என் பௌர்ணமி நிலவு சொன்னாலே ஒரு வார்த்தை. எங்க எங்க அம்மாவை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. அது சொன்ன உடனே உனக்கு அது தொலைச்சா போச்சு. போவோம். கேளு நீராடிட்டு எடுத்தாலும் குத்துறோம். நீ சொல்ல பூஜை செய்துட்டு வந்து கொடுத்துடுறோங்க. நாங்க உண்மைதானே? கண்டிப்பா ஏமாத்த மாட்டீங்களா? ஏமாத்தலாம் மாட்டோம். நிச்சயமா கொடுத்துடுறோம். அங்க பேசுங்க. நான் இங்க இருக்கும்போது யாரு நீ? உன்னை பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை. இன்னொரு முறை சொல்ல. பார்க்கவே பிடிக்கவே சொல்லாதீங்க. மாமி அப்ப என்ன என்ன பார்த்தா பிடிக்கல. அப்ப என்ன பிடிக்குமா?
வெக்கு போட்டு சூடு ஏத்துற மாதிரி கொஞ்சம் ஏற்றிட்டியாப்பா பார்த்தேன் கிருஷ்ணாவோட மருந்தா இருக்கு கதை 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 அம்மா தவறு பேசாதம்மா. இல்லை நீ வாழ்க்கை போச்சு நான் போயிடுறேன். சரி வா 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 இந்த பொருளை கொடுக்கிறேன் சற்று பூஜாரி போயிட்டு அதுக்கு நாங்கள் நீர் அடிக்க ரெடியாக இருக்கிறோம். தயாரா இருக்கிறேன்னு நான் ரெடி திடீர்னு ரூம் இங்கிலீஷே பேசுகிறேன் தயாரா இருக்கிறோம் தயாராக தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி போயிட்டு போனேன். இங்கிலீஷ் ஆந்திரா பேக் பற்றி சொல்லுவாங்க போதெல்லாம் தெரியல உங்களுக்கு. ஏங்க பொருள் ரெடி பண்ணிடுங்க. பொருள் ரெடி பண்ணிடுங்க. கிடையாது. ஆமாங்க. எனக்கு தேவை பெண்ணு விஜயம்பாள். ஆமா. அவளை திருமணம் செய்ய வேண்டும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். ஆமா. இவ்வளவு நாட்கள நடப்பணமாவே இருந்திருக்கிறேன். இருந்துட்டீங்க. அனைத்தையும் கொடுத்த தெய்வம் தெய்வம் இல்லற வாழ்க்கை என்பது என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து விட்டேன். ஆமா வாழ்ந்துட்டீங்க. அந்த இல்லறத்தில் நல்லறமாக வாழ வேண்டும் என்றால் விஜயம்பாளை திருமணம் முடிக்க வேண்டும். முடிக்கணும். இந்த பொருளை விஜயம்பாளா என்று யோசிக்க வேலையிலே விஜயம்பாளாக தான் பெருசாக ஓ தெரியும். அந்த 5 பொருள் வந்தாங்க உதவாது நம்மளுக்கு தடா. அதனால 5 பைசா பிரயோஜனம் இல்லையே. 5 பொருளை கொடுக்கலாம். பூஜாரிக்கு போகலாம். அப்படியா போகலாம். பூஜாரிக்கு வருக 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 துறையே வருக வருக என்று வரவேற்கக்கூடிய பொருள்கள் அவர்களுக்கு கொடுக்காது மாயக்காரியோ மந்திரக்காரியோ தெரியவில்லை தெரியல போர் மன்ன துறையே 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 அந்த தண்டனை நடிகவே அதனால என்ன பலன் ஒரு பரவாயில்ல இல்லைங்க போறோம். ஆமா கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமா நம்மளை கவனிக்காம போயிடுவாரோ என்ற கவலையில சொல்லுது. ஆமாங்க. எங்கே தாய் கிழவி வராங்க. விஜயம்பாடு அழைச்சிட்டு வா. வாங்க வாங்க. வேணாம் குடு மாப்பிள்ள குடு வேணாம் ஒட்டிக்காரங்க போ நல்ல மனுஷன் மாப்பிள்ள அப்படின்னு இந்த பக்கம் வா. விஜயம்பாள் சொல்லுங்க. இந்த பக்கம் வா. ஐயோ பூஜை செய்ய போறோம். மாப்பிள்ள நீ மாப்பிள்ள போனாலும் தொட்டி நீராடிட்டு வந்து நானும் சுத்தமா தான் இருக்கிறேன். பூஜை செய்யணும்ல. நாங்க பூஜை செய்யணும். நீ சுத்தமா இருக்கிறால. சரி 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 சரி. இந்த நாட்டுக்கு ஏன் வந்தீங்க? நாங்க பூஜை செய்யறது வரைக்கும் அதுக்காக வந்து என் மகனை பார்க்க வரணும். எங்க அண்ணனை பார்க்கணுங்க. என் மகன் விறகு தலையன். அந்த கரியன் விறகன். ஆமா ஆமா. விறகு அவன் சரியில போட்டுக்கிறோமே. அவன் உனக்கு என்ன முறை? அண்ணன் உனக்கு எனக்கு மகன். அப்ப நான் இவளை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு நீ மாப்பிள்ள அவன் மச்சான் உனக்கு. ஓ அவரு உனக்கு மச்சான். அப்ப சிறை விட்டுலாமா? விட்டுலாங்க. ஏன் விடணும் தெரியுமா? ஏன் நெட்டு போடணும்ல. மாப்பிளைக்கு நெட்டு போடணும் மச்சான் வேணும்ல. அப்படியா? அதனால விட்டுடு. அவன் திருநாம சாற்றி கொண்டிருக்கிறான். அப்படியே அனுப்பு. அப்படியே பொருள் தயாரா இருக்கிறது. எங்க அம்மா கிட்ட கொடுங்க. இரு பூஜை செய்துட்டு வந்துடணும். வந்துருவோம். உங்க அம்மா அது மூஞ்சி பார்த்து கூடவே தோணாது. மொத்தமே சொல்லி கொடுத்தா அது அப்போ இப்ப என் பெண்ணு பார்த்தது இப்பவா பாருங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுங்க. எங்க இதை பார்த்து சிரிக்கிட்டு சிரிப்பே வராது. மொத்தம் வேப்ப எண்ணெய் பார்த்துட்டு எங்க சிரிப்பு வரும். கொடு. பெருமா கோவில் ஊட்டி தொடர்ந்து காட்டுற பாரு மூஞ்சி. உன்னை பார்த்தா சிரிப்பே வரவில்லை. ஒரு எட்டாமுக்குனா தானே உனக்கு சிரிப்பு வரும். எட்ட போட்டு நாசம் பண்ணிய பாவி.
பழகத்துல சார் எங்க அம்மாட்ட கொடுங்க. நான் உன்னிடத்தில் தான் கொடுப்பேன். சந்தோஷமா கொடுங்க. சொல்றது கேள். ஏமா இது தொல்லையே நமக்கு வேணாமா வாமா போலாம். ஆமா போலாம். பக்கமா போடுங்க. அதான் மாடாது. அடி தாய் கிழவி. அத்தை மாமி. நீ கொஞ்சம் பாவி. ஒரு வாயே. வா. ஓ அத்தை. வாங்க அத்தனை கூப்பிடு. அது வார் ஓ சாக்காது. கைமாக்குது. குடு. சிரிப்பு வரலையே. அப்ப வரலன்னா ஊட்டிட்டு நான் பெண்ணிட்டு நாட்டுக்கு போறேன். நாங்க போய் நீர் அடிக்கிறோம். இது உன் மூஞ்சி பார்த்து சிரிப்பு எப்படி வரும்? எங்க அம்மா இருக்கும்போது நான் வாங்க கூடாது. எங்க அம்மாட்ட கொடுங்க. எப்படி வரும்? அங்கப்பா அடாடாடா கடவுள் உருவத்துக்கு தகுந்த மாதிரியே வச்சுக்கிறானே எல்லாத்தையும். ஐயோயோ மத்திட்டு அதை கூட பார்த்துட்டியா? மனசு அப்படியே படுக்கு 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 கரண்ட்ல கை வைக்க படா படா போது மொத்த லைட் நின்று பாருங்க. உன் மேல வச்சுனா சலாக் சலாக் நடிக்கும். பாத்து அடிச்சு அடிச்சா என் கண்ணு இப்ப லாட்டி சீட் அடிக்கும். மறுபடியும் அடிச்சு போறேன். லாட்டு பிட்ட பட்டு லாட்டி வாய் வர பொண்ணு டிக்கெட் போட முடியுமா? உனக்கு கூட வாரம் மஞ்சு போச்சு. தாய் கிழவி வா வா. அம்மாவோட தான் கொடுக்கணுமா? எங்க அம்மாட்ட கொடுங்க. கிசியும் கொடுங்க. கடம் மடு போற மகாராஜா, பத்மநாபா மகாராஜா என்ன நடந்தது? என்ன நடந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஏன் ஒரு பலம் இல்லாம கீழே சாதீங்க? பயங்கரமான நடிகர் நீ. 500 ரூபாய்க்கு மேல வர போத்துல ஏன்டா 5000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறேன். சரி யஜமான். அடா அடா நடிச்சு வேறடா நீ. சொல்லுங்க யஜமான். டேய் ஓ பத்து இந்த பொருள் என் கை விட்டு தவறிய உடனே கை மாறின உடனே என் பலமே குண்டி போன மாதிரி ஆகி போச்சாடா. ஓ பலமே. ஆனா அந்த விஜயம்பாளை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமா இருக்கு. என்ன பார்த்து என்ன பார்த்தேன். யாரு இங்க முதல்ல என்ன சொல்லி அதே நான் குத்திட்டு செத்துருவேன். நீ மூஞ்சி கட்டு. ஐயோ உன் முகத்தை கண்டு. ஐயோ உன் முகத்தை என் அருகில காமிக்காது. போலாம் பொருள் வாங்கிட்டு வா போலாம். இருமா போலாம். என்ன சாப்பிட்டோம் வாங்கி. அம்மா சூப்பர். என்ன பூஜை செய்துட்டு வந்துருவீங்க. வந்துருவோம். எவ்வளவு நேரத்துல? 3:45 நாள். 3:45 நாளிகைக்குள் நாங்கள் இங்கே வராவிட்டா. 3:45 நாளிகைக்குள் நாங்கள் இங்கே வராவிட்டா. பூஜை செய்துட்டு 3:45 நாளிகைக்குள் வந்து விடுவோம். வந்துருவீங்க. ஒருவேளை வரலனா வரலனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? வெல்மணியா வரக்கூடாது. நான் கோட்டையில தான் இடித்து கொட்டாமலுக்கு விற்க வேண்டும். கோட்டையில தான் இடித்து வாட்டை எடுத்து ஆய புழுது ஒட்டி ஆமனுக்கு பறித்து ஆமனுக்கு விதை வரைக்கணும். அதுக்கு நீர் ஓடணும்ல. அதுக்கு என்ன தெரியுமா? நாட்டு மக்கள் வந்து கேட்குதுன்னா நாட்டு மக்கள் ஆமாங்க, நாட்டு மக்கள் வந்து கேட்டால் என்ன போய் காட்ட வேண்டாம். என் உயிரினு மேலான என் நாட்டு மக்கள் மக்கள் ஒரே மாசத்துல 4 கூத்தாடுகிறோம். ஆமா ஒரே மாசம். உண்மைதான். கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்குது. அவனுக்கு தெரியாத கம்பெனி கிடையாது. ஆமா அது நம்மளுக்கு கூட பண்ணி கிடைச்சிருக்குது இல்லை. அதே ஒரு தேதி காலி இல்லை. பாரதத்துல இருந்தோம் சித்திரை 5 பாரதத்துல இருந்து சித்திரை 9 பாரதத்துல. ஆமாங்க ஆமாங்க உண்மை இல்லையா? உண்மைதாங்க. அப்படி உயிரினும் மேலான நாட்டு மக்கள் இவங்களை வெட்ட சொல்றேன். நாக்கா இருக்கணும். ஒன்னு வெட்டி போட்டு அப்பப்போ தந்து போகுது. ஆமா வெட்டலான்னு போன சொல்லுது. எங்க நம்மத வெட்டது இங்க நம்மத வெட்டது இங்க அப்படிங்குதா? ஆமாங்க. சரி இந்த வா. எங்க அப்பா கேட்டா என்ன செய்வது? என்னங்க ஏன் ஒரு பிள்ளை தோளுக்கு மேல வந்துட்டா
கல்யாண வயசு வந்துட்டா பிள்ளைக்காரர் எந்த நிலைமையில இருக்கிறானோ அப்பங்காரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆமா, கல்யாணம் பண்ணி. அதுதான் பெத்தவனுக்கு அழகு. பிள்ளைக்காரனா வந்து கல்யாணம் பண்ணுன்னு கேட்கறத விட அந்த ஜென்மம் வச்சிருக்கூடாது. உண்மைதாங்க, இது உண்மைதான். அப்படியே எங்க அப்பா எனக்கு எல்லாம் கொடுத்தா ஏன் கல்யாணம் பண்ணல? அப்ப எங்க அப்பா இருக்கிறது ஆமா, சாவச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க வந்துருங்க, வரலனாதான் ஒரு கால் வரவில்லை என்றால் ஒரு கால் வரல. இதெல்லாம் செய்து முடித்து நீங்க வந்து எங்க நாட்டுக்கு எவனோ இருந்து குத்து நண்டு வாங்கின கஜா போச்சு. எங்க நாட்டுக்கு நீங்க வரணும். உங்க நாடு என்ன நாடா பாருங்க, புதுசா உலகத்திலே அஸ்திராபுரி, வடமதுராபுரி, தோரகாபுரி, ராமாயண காலத்துல லங்காபுரி, கிஷ்கிந்தாபுரி அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். எங்க நாடு சிவனந்தாபுரி. 56 நாட்டுல நூதனாபுரி என்ற நாடு இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டே இல்லையா? ஆமா, நூதனாபுரின்னு வெப்பந்தாளி வெட்டி எடுத்துக்கிட்டு வரணும், கல்யாணம் பண்ணணும். வீட்டு நம்பர் 111 போட்டுக்கிறானாப்பா. பாருங்க, கடன் கொத்தவனுக்கு கடன் வாங்கணும் போடுற நாம மாதிரியே போட்டுக்கிறானாப்பா. இதெல்லாம் நீங்க வரலனாதான். ஆமா வந்துருவீங்க. ஒரு வேலை வரலாம். நீங்க இதெல்லாம் வரவில்லை என்றால் நீங்க வந்து சேரணும். காவல்காரர் கூட இருக்கக்கூடாதுங்க, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நின்று போடும். எல்லாம் நடக்காது. வந்துருவில்ல வரலன்னா தான் சொல்லுங்க. சரிம்மா குட்டிமா ஏங்க சொல்லுங்க. ஐயோ உங்க சிரிப்பில் என்னை மழைத்து விடுகிறேன். ஒப்பம் தள்ளி வைக்க சொல்லுமா? ஏன் சொல்றேன்? வயசுக்கு அப்படி போது 18 தான் போவோம். அதெல்லாம் ஒரு நகைச்சுவை. சொல்லு. என் பெண்ணுக்கு சீதன் உங்க ஒப்பம் தால. எங்க அப்பா தலையா? ஆமா, எங்க அப்பா உயிர் தான். உங்க ஒப்பம் வந்து லேசா சுத்திடலாம். ஒப்பம் தள்ளி கையில் வச்சுருவாங்க. அப்படியா? ஆமா. சரிம்மா குட்டிமா. நான் குட்டிமா, அது பெரியமா. எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படி குட்டிடா நீ. காமிச்சு நீட்டுல அப்ப அப்படி குட்டின்னு தெரியும், பப்புன்னு குட்டின்னு தெரியும். அத்தை பப்புன்னு கூட்டி வச்சு பாரு. அப்பதான் போய் யாரு முக்கா போய் வரட்டா? பாய் பாய். எல்லாம் முடிச்சு ஆமாங்க. என்னது போயிட்டாங்க. சற்று நேரம் அமருவோம். போது சேர்த்து வரணும். ஆமா, உட்காருங்க. முடி போச்சுங்க. 3:30 நாய் முடி போச்சு. அப்ப நதிக்கரைக்கு சென்று ஆமா பார்க்கலாமா? புறப்படுவாங்க. பூஜை செய்த இதுதானே? ஆமாங்க, இங்கதாங்க பூஜை செய்ததுக்கு உண்டான தடையே எதுவுமே இல்லைங்களே. மஞ்சள், குங்குமம், புஷ்பம் இவையெல்லாம் சிந்திருக்கும். கற்பூர எத்தனை தடை இருக்கும். இவர்கள் பூஜை செய்ததுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லையாடா? கிடையாது. அழைத்து பார். அப்படியே ஆகட்டும். விஜயம்பர் கால் கிழவிதான். காணவில்லை. சரி, அவங்க நாடு என்ன நாடு? நெத்திரி போட்டுக்கிறா நாடா போட்டுக்கிறேன். நூதனாபுரி நம்புரி. புறப்படலாமா? இப்படி பண்றேன். ஒன்னாவே பாதி படம் போய் வர நூதனாபுரி நாட்டுக்கு கிடையாதுங்கப்பா. ஒரு சில அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க திருமணம் செய்ததுன்னா நம்ம நாட்டை எல்லாம் அழிக்க வேண்டும். நாட்டை எல்லாம் அழித்து நாட்டு மக்கள் எல்லாம் நாக்காரக்கணும். சபா 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 Hey!
உடச்சிட்டுங்க. கோட்டை இடித்தாச்சு. ஆமாங்க. கொத்தாமனுக்கு உடச்சிட்டோம். நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ஒரே நாட்டு வெட்டியே போட்டுலாம். வெட்டி போட்டு அந்த சண்டை நடு நடிகாது அவள் சொன்ன பிரகாரம் கோட்டை இடித்து ஆழ புழுதோட்டு ஆமனுக்கு பறித்து விதைத்து விட்டு என்னடா என் நாடு எங்க எல்லாம் மைதான பொய்யா போயிடுச்சாப்பா. என் நாட்டு மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அப்பா வராரு. மகனே போன் பண்ண துறையே தந்தை நடா பண்ணிக்கிற என்ன பண்ணுங்கிறது தெரியுது. இந்த நாட்டை எல்லாம் அழித்திருக்கின்றாய், நாட்டு மக்கள் எல்லாம் வெட்டி இருக்கின்றாய், முதிரமானது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீ செய்வது நியாயம் அல்ல, அநியாயம். பத்ராஜா அழிஞ்சு போடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். அப்பா என்னடா அனைத்தையும் கொடுத்தாய். ஆமாம். எல்லாரும் என்பது எனக்கு என்னவென்றே தெரியாமல் செய்து விட்டாயே. ஏம்பா நீ வந்து பேரின்பத்தை தான் நாடன் தவிர சிற்றும் என்பது இன்பத்தை நீ படக்கூடாது. ஏன்? காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் சிற்றின்பம் அது என்னவென்றே தெரியாமல் செய்து விட்டாயே. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாற்றுவாய் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் உன்னை படைத்தேன். எனக்கு திருமணம் வேண்டும். விஜயம்பாள் என்ற பெண் மீது ஆசைப்பட்டுள்ளேன். அவளுக்காக தான் இவ்வளவு வேலை செய்கிறேன். அதனால இன்னமும் எதை ஒன்னாலும் செய்ய போத்ராஜா அழிஞ்சு போடுவேன். போன் பண்ண துறையே அப்பா நான் தான் ஒப்படா ஒப்பந்தோடது கால்ரா. நான் தான்டா அப்பா. தெலுங்கு படம் டைட்டில் மாரி தெலுங்கு கூட டைப்பா ஒப்பண்டா. வேண்டாம் அழிந்து விடுவாய். அப்பா மரியாதையா சொல்றேன், எனக்கு விஜயம்பாள் என்ற பெண் வேண்டும். உன் உயிர் கூட எனக்கு முக்கியம் கிடையாது. என்ன அவசியம் கிடையாது. வேண்டாம். பேரின்பத்தை நாடி சிற்றின்பத்துக்காக ஆசைப்படாதே. உண்மைதான்டா சொல்றேன். நடா கம்முனே நிக்கிற பாவி. நரை பிரி முப்பு சாக்காட் பேரின்பம். ஆமாம். அதனால 5 பைசா பிரயோஜனம். 5 பைசா பிரயோஜனமாவா? 5 பைசா பிரயோஜனம் என்ன? இந்த நாட்டை ஏற்படுத்தே உனக்காக தாடா. ஆண்டவா தெய்வமே, ஆண்டவா தவறு செய்து விட்டோமா? சீமையோ சீமையோ பூமி வேண்டே செங்கோடு எனக்கு வேண்டே அந்த நியமித்த விஜயம்பாளை அரை நிமிஷத்தில் பார்க்க வேண்டும். தவறாமல் உழுது ஓட்டி அந்த ஆமனுக்கு தான் பறித்து நீ அன்புடன் இறைத்திட்டாயே. தெய்வமே ஆண்டவா தவறு செய்துட்டே காமத்தால் அறிவிழந்து விட்டேனே, அறிவிழந்து விட்டேனே தெய்வமே. ஐயோ என்ன செய்வே அது மயங்கிய என் பெருமை போச்சுதையோ.
காமத்தின் சதியா நல்லா வாழ்ந்து நிற்கணையா. காமத்தால் அறிவிழ்ந்துச்சுனே எல்லாம் போச்சு. எல்லாம் யாருக்காக? விஜயம்மாள் என்ற பெண்ணுக்காக தானே. எங்க இருக்கிறீங்க கண்ணி? அடி அம்மா புண்ணியவதி ராஜாத்தி, அடி கண்ணே உன்னை காணாமல் காதலினா நான் வாடுகின்றேனே. உன்னை காணாமல் காதலினா அடி நானே தேனே மரகதமே அடி மணிக்குயிலே அடி என் கண்ணே என் நாயகி என் நாயகி. அடி விஜயம்பாள் எல்லாம் உனக்காக தானே. சித்திர சத்பகமே செல்விழி ரத்தினமே செல்விழி ரத்தினமே என் ரத்தினமே. சித்திர சத்பகமே செல்விழி ரத்தினமே என் செல்விழி ரத்தினமே. சித்திர செண்பகமே அது செல்விழி ரத்தினமே. ஐயோ உன் கண்ணில் என் கண்ணீர் இருக்குது. உனக்காக தானே இவ்வளவு வேலை செய்து காவல்காரனை கூட வெட்டி போட்டோமாப்பா. வழி சொல்றதுக்கு ஆள் இல்லையே. 3 வழி பிரிகிறது. நோதினாமரி நாட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. ஐயா தெய்வம் செய்தியோ அல்லாத எத்தனை விதியோ. ஐயா தெய்வம் செய்தியோ அல்லாத எத்தனை விதியோ. ஆண்டவா ஆண்டவா ஐயோ தெய்வம் செய்தியோ அல்லாத எத்தனை விதியோ. தெய்வமே ஆண்டவர், இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலே நான் தனித்துவமா இருந்தனே எல்லாம் போய்விட்டது. நாடு நகர் சீமை பூமி கால்வகை சடை போச்சு. நாடு நகர் சீமை பூமி கால்வகை சடை போச்சு. ஐயா தெய்வம் செய்தியோ அல்லாத எத்தனை விதியோ. என் நாடு நகரம் நட்டிரு கோவில் என் கோட்டை கொந்தளம் நாட்டு மக்கள் என் தந்தை என் மந்திரி சத்தியக்கூறு காவல்கார் எல்லாருமே மடித்து. ஒரு மனிதனுக்கு
பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெருமையும் நம்ம தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரணும். அப்படிதானே வந்தது எல்லாமே நிறுத்தி போய்விட்டது. இந்த வையகத்தில் என்னை போல வாய்த்தவரில்லை மண்ணேலே. வையகத்தில் என்னை போல வாழ்ந்தவரில்லை மன்னரே. இந்த பிரபஞ்சத்திலே என்னை போல் வாழ்ந்தவர் ஒருவர் இல்லையே. எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த விஜயம்பாள் எங்க இருக்கிறானோ தெரியவில்லை, நோதனாம்புரி நாடு எங்க இருக்குதுன்னு தெரியல. 3 வழி போகுது, யாரிடத்தில் வழி கேட்பதுன்னு தெரியல. வழி கேட்ட பிறகாவது இந்த காவல்காரனை வெட்டணுமா, அவனையும் வெட்டி போட்டுட்டோம். அதோ யாரோ ஒருவர் வருகிறார், அவரை விட்டாலும் வேற எதுவும் கிடையாது. அவரை தான் வழி கேட்க வேண்டும். ஐயா தெய்வ செய்தியோ, ஐயா தலைவிதியோ. நன்மார்க்கமா இருக்க வேண்டும். எங்கே சென்று உங்களுக்காக பாடுபடுறேன் தெரியுமா? சிவனந்தாபுரிக்கு சென்று 5 பொருளை பற்றி கொண்டு தம்பி எங்க காணவில்லை. தம்பி சிறைசாலையில போட்டிருந்தான் போர் பண்ண துறை. பிறகு சிறை மீட்டு விட்டேன். அர்ஜுனனை விஜயாம்பாலும் நான் தாழ்க்கையாக சென்று 5 அவனை காம பசியை ஊட்டி 5 பொருளை பற்றி கொண்டு வந்துவிட்டோம். ஆனா அந்த போர் மன்னதுரையானவனும் நாட்டை அழித்து கோட்ட குந்தலங்களை இழுத்து ஏறு ஓட்டி ராமனுக்கு விதைத்து தன்னுடைய தந்தை சாலையை சீதளமா கொண்டு வரான். ஆனா நீ என்ன சொல்லணும்னா, என்ன நீ ஒரு பொய் சொல்லணும். என்ன பொய்யா சொன்னது கிடையாது. நீ தான் நாட்டாள போற. ஆகையாலே நீ நாட்டாளத்தால ஒரு பொய் சொல்லு. என்னவென்று இதெல்லாம் எனக்கு தெரியாது, நூறமா நாடு எங்கன்னு கேட்பா. தெரியாது சொல்லு. ஐயா அட கடவுளே, எவன் மகத்தை பார்ப்படாத பார்த்தா அவன் தான் நெத்தி நிறைய நாமத்தை போட்டு. நான் எப்படியா இவன் முகத்தை பார்த்து பேசுறது? நாமதாரிகளாம் எனக்கு பிடிக்காது. ஐயா ஐயா, எந்த ஊரு எந்த தேசம் எங்களுக்கு எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எந்த ஐயா போகிறீங்க? கட்டாயரே எந்த நகர் சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி ஆண்டு வந்த போர் மன்னன் கோத்ராஜா. அடியே நீங்க யாருங்க? நாங்கள் பாண்டிய ஆண்டு புத்திராக கூடிய ராமயம் அடியே தர்மபுத்திர கேள்விப்பட்டிருக்கிறேன். என் மந்திரியார் உக்கிரபானு சொல்லியிருக்கிறார், இந்திர பிரசத்தை ஆண்டு வந்த தர்மபுத்திர மகாராஜன் மிகவும் நேர்மையானவர், சத்தியத்தின்மை நடப்பவர், சாத்தமென சிம்மாசனத்தில் அமர்ந்த சத்தியமென செங்கோலை தாங்கி நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படித்தவர் பண்புள்ளவர் அறிவுள்ளவர் அறிவு ஆற்றல் ஆண்மை உண்மை கண்ணை உண்மை ஒழுக்கம் நல்லவர் வல்லவர் அப்படின்னு கேள்விப்பட்டது. பொய் சொல்லா உத்தமர். அண்ணன் தம்பிகளை வழிநடத்துவதிலே தர்மராஜாவிடத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தமையனாக இல்லை தந்தையா இருக்கிறார் என்று மந்திரியார் சொல்லியிருக்கிறார். உங்கள் பேரும் பெருமையும் சீரும் சிறப்பும் மிக பெருமையா சொல்லியிருக்கிறார். அறத்தின் வழி நடப்பவர் பொறுமையில் பூமகளே தோற்று விடுவாளாமே உன்னிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனை என் நாட்டிற்கு வரவழைத்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு. இல்லையா? நம்ம பெருமை அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால்
வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன? நீங்கள் சூதாடி நீர்களே, உண்மைதானா? ஐயா எதுனால் எதனால்? பங்காளி துரியனாலே ஆர்வம் வந்தோம் ஐயா. அன்பு தம்பியா விளங்கக்கூடிய துரியனானவன் எங்களிடம் குடின வர வைத்து சுதுசக்கத்தான ஆடி நாடு நகர யாவை அபைத்துக் கொண்டு மனசுல அவ்வளவு வேதனை. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்காது. ஐயா, இருந்தாலும் நீங்க சூதாட தவறு தானே? ஆமா. படித்தவர் சூதாடலாமா? பண்புள்ளவர் சூதாடலாமா? அரச குடும்பத்தில் வந்தவர் சூதாடலாமா? அறத்தின் வழி நடப்பவர் சூதாடலாமா? அப்ப ஏண்டா நீ சூதாடின தர்மா? பெண்ணால் கெட்டு விட்டு அடப்போடா பைத்தியார் பையா விட்டது. கட்டின பொண்டாட்டி தாலி வச்சு கூட அண்டா கொண்டாட வச்சாடுறான். ஆமா. கட்டிய மனைவியே அடிமை வைத்திருக்கிறாய். ஆமா. ஒன்று கேட்கிறேன், நீ முதல் நீ தானே தோத்துட்ட. ஆமா. நீயே அடிமை. ஆமா. நீ அடிமையான பிறகு தம்பிமார்களை வைத்து ஆட உரிமையே இல்லை. நீ ஆடல, நீ இல்லை, நீ ஆட்டத்துல தோக்கலன்னா தான் தம்பிமார்களை வச்சு ஆடி இருக்கலாம். நீயே அடிமை. அடிமைப்பட்ட தருமா தம்பிமார்களை வைத்து ஆட என்ன உரிமை இருக்கிறது? எப்படி என்றால் மண்டபம் திருப்பு வாசிதான். அந்த மண்டபத்தை கால வைத்தேன், அவ்வளவுதான். மதிநுட்பமாகிவிட்டது. என்ன செய்கிறோம் என்றே ஒன்று புரியலையா? ஆமா, மதிநுட்பமாகிவிட்டது. அறிவு கெட்டு போய் தம்பிமார்களே வைத்து சுதாரி இருந்திருந்தாதான் கறத்துக்கு கெட்டு போச்சு. இருந்ததும் கெட்டு போச்சு. ஆமா. சார், தம்பிமார்களை வைத்து ஆடினார். உடன்பிறந்த சகோதரன். ஆமா. என்ன ஒரு ரத்தம். ஆமா. ஐவருக்கு வாழ வந்தாலே பாஞ்சாலன் சீர்மகள். ஆமா. ஒரே ஒரு மஞ்சள் கைத்து நம்பி வந்தா 13 வருஷம் அலைஞ்சுங்க. ஆமா. சார், அவளை வைத்து ஆட கட்ட பொண்டாட்டி வச்சு சூது ஆடலாமா? தவறல்லவா? தவறுதான். அது எவ்வளவு மிகப்பெரிய தவறு. விதி விளையாடி விட்டது ஐயா. என்னடா நீ விளையாடி விட்டு விதி விளையாடி தெரிவித்தேன். அந்த மண்டபத்தை கால வைத்து என்ன செய்கிறோம்? சரி விடு, முடிந்து விட்டது. சரி விடு. சரி சரி சரி. தாங்கள் ஒருத்தர் தவறு செய்துட்டு அதை குற்றமா சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஆமா. மனசு ரொம்ப நொந்து போயிடும். என்ன பேங்க்ல இருந்து கூட தான் காணும் போய் ஆயிட்டோம். அதுன்னு போய் 10 டான்ஸ் திருடா சொல்லிட முடியுமா? ஏதோ உங்க சமாச்சாரம். இது என்ன ஐயா? இதுவா? தந்தையின் சிறர் எங்க அப்பா தலை. நான் திருமணம் செய்ய போகிற பெண்ணுக்காக, விஜயம்மாள் என்ற பெண்ணுக்காக என் தந்தையினுடைய சிரசை சேதனமா கொண்டு வர சொல்றாங்க. பயமாக இருக்கிறது பார்த்து. ஆமா. ஆகினால் என் தந்தையின் சிரத்தை கொய்து செல்கிறேன். நான் திருமணம் செய்ய போற விஜயம்மாள் என்ற பெண்ணுக்காக எங்க அப்பா தலை சேதனமா எடுத்து வரேன். ஆமா ஆமா. நோதனாமரை நாட்டுக்கு வழி தெரியல. சொல்லுங்க வழி சொல்லுங்க. இது சரிங்களா ஐயா? இது பார்த்தா பயமாக இருக்கிறது. நோதனாபுரியா? என்ன இது ஆச்சரியமா இருக்கிறது தெரிவிப்பது. நோதனாபுரி நாடே கிடையாது. நோதனாபுரி நாடே நாடா கிடையாது. நாடாயிரம் விளையாடிங்க. நீங்க போய் உண்மையாக தெரிவிக்கிறேன், நிச்சயமாக தெரிவிக்கின்றேன். அப்படி ஒரு நாடு இருக்கிறதாமே? இல்லை, உன்னை யாரோ ஏமாற்றி இருக்கிறார்கள். உனக்கு தெரியாதா? உண்மை இல்லையா? உண்மையாக தெரிவிக்கின்றேன். ஐயோ, என்ன இது? இதற்காக என்னுடைய கடவுள் இருக்கிறார், ஆண்டவன். இந்த நாமத்துக்கு சொந்தக்காரா? ஆமா. அவர் கேட்டு பார்த்தா தெரியும். அவர் பேர் பகவான் கண்ணபிரான். எதுக்காக தலை பெண்ணு கல்யாணம் பண்ணி போற பெண்ணு, கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்காக. சார், இதோ அவரை காமிங்க பாருங்க. இதோ இதோ எவனும் நாமந்தாயா போட்டுக்கிறான். என் தலையாச்சு பொழுது வந்து என்னப்பா இப்படி விளையாடுது? சார், கண்ணன் அவர்களே. யாரப்பா நீ? நான் தான் போர்மன்னதுரை. என்ன விஷயமா வந்திருக்க? நானா? எதுக்காக வந்தா என்னன்னு ஒண்ணும் புரியலையே. நோதனாபுரி என்ற நாட்டுக்கு வழி தெரியல, வழி சொல்லுங்க, போகணும். நோதனாபுரி நாடே கேள்விப்பட்டதே கிடையாது. ஏண்டாயா வைத்தியத்தில் கொட்டிக்கிறீங்க காலையில? நோதனாபுரி நாடு இருக்குதாமாடா? இல்லையாப்பா. அடே கண்ணா, இருக்குதாண்டா. இல்லடாக்கா. அடே ட்ரிசோல் புகாபாடு இருக்குதாண்டா. நாடு மேய்க்கத்தோட அதிகமா ஆடு என்ன உன் குலத்தொழில் அதுதான் என் மந்திரி சொல்லி இருக்கிறார். என் குலத்தொழில் அதுதான். எங்க அப்பா சிவனை பார்த்தது உண்டு, உன்னை கண்டதில்லை. நாமதாரிகளை கண்டால் எனக்கு பிடிப்பதில்லை. பிடிக்காதா? அப்படி எரிச்சலா திக்கு எரியுது. இருக்கட்டும். ஆமா. நூதனாபுரி வழி சொல்லுப்பா. நூதனாபுரி நாடே கேள்விப்படல, வழி சொல்லணும். எந்த வழி சொல்லிட்டேன் நானு? உன் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. என்னுடைய குரல் எப்பவுமே கேட்டிருக்க முடியாது. என்ன கவியா? தாய்க்கிழவி
கண்ணா, தாய்க்கிழவியாக வந்தது அந்த குரல் போல் இருக்கிறது. உண்மை சொல், நீ யார்? தாய்க்கிழவியாக வந்தது யார்? நான் தான். அப்ப விஜயம்பாலாக வந்தது அர்ஜுனன். ஏன் என் நாட்டுக்கு வந்தீர்கள்? உன்னுடைய நாட்டிற்கு வந்து உன் நாட்டிலே 5 பொருள் பெற்று வருவதற்காக வந்திருக்கிறோம். எதற்காக வந்தோம் தெரியுமா? ஏன்? பாரத யுத்தம் நடைபெறுகிறது. பாரத யுத்தம் நடைபெறுகிறது என்றால் 18 நாள் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த 18 நாள் யுத்தமும் நடைபெற இன்னும் முன்காவலா நீ இருக்க வேண்டும். 5 சிரமும் இந்த பாராகிய பூமியில விழவிட்டாமல் நீ காத்து ரசிக்க வேண்டும். தர்மம் செழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வந்திருப்பேன். இதுக்கே எனக்கு காமத்து ஆசையை காமித்து என் நாட்டை அழிச்சு என் நாட்டு மக்களை அழிச்சு இது எவ்வளவு மிகப்பெரிய பாவம். இல்ல இல்ல, ஏனென்றால் காமத்தை ஆசை ஊட்டினே. ஏனென்றால் நீங்க 5 பொருள் கொடுத்துருப்பியா? கொஞ்சம் கொடுத்தீங்களா? வீர ஜாட்டி, வீர கோப்பை, பண்டார பெட்டி. இந்த 5 பொருள் நீ கொடுத்துருப்பியா? அதனால உன் நாட்டை அழித்து கோட்டை குந்தலங்களை இழுத்து கொத்த மனக்க அழைத்து தந்தை சிலையை சிதறமாக கொண்டு வரணும். இதற்கெல்லாம் யார் காரணம்? எதுக்கு? நான் தான். யார் பட்ட கடன்? உங்க அப்பம் பட்டான். யார்? உன் தந்தை சிவன். அவர் பட்ட கடன் யார் கொடுக்கிறது? மார்கண்டன் ஐயர். மிருகண்ட குமாரர் மார்கண்டையர். மிருகண்ட குமார மார்கண்டையர் 16 வயதிலே மரணம் என்று எழுதிவிட்டார்கள். ஆனால் சென்றான், லிங்கத்தை ஏற்படுத்தினான், சிவபூஜை செய்தான். ஆயுள் முடியும் நேரத்திலே சிவபூஜை செய்தான். சிவனை கட்டி பிடித்தான். யமன் பாசத்தை இழுத்தினான். லிங்கத்தையும் குழந்தையை சுற்றி கொண்டார். லிங்கத்தையும் சேர்த்து சுத்தியது. ஆமா. உடனே என்ன மம்மல் இந்த யமனுக்கு அப்படி என்று எட்டி உதைத்தார். சிவபெருமான் உதைத்த உடனே யமன் மூச்சியாக சாய்ந்தான். முகத்தில் அவன் மூச்சா விழுந்த நேரம் பிறப்பு அதிகமாகி போச்சு. பிறப்பு நின்று போச்சு. 11 அக்வானி சேனாங்கள் உற்பத்தி ஆகிவிட்டது. அதிகமாகி போச்சு. பூமி பாரம் தாங்க முடியவில்லை. பூமி பாரம் எப்படி குறைப்பது? ஆகையினால் பூமாதேவிக்கு கொடுத்த சத்தியம் நான் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஆகையால் ஒப்பம் பட்ட கடத்த நீ தான் கொடுக்கணும்னு ஒண்ணு புடிச்சுன்னு. ஆக இவ்வளவு விஷயமும் தர்மம் செழிக்கணும். தர்மம் செழிக்க வேண்டும். சரி சரி கண்ணா, சரி. எங்க அப்பா கடமைட்டார். உலகத்துல தர்மம் ஜெயிக்கணும். இந்த தர்மம் ஜெயிக்கணும், அதர்மம் அழியணும். திருவிழா பண்றதே ஊர் நல்லா இருக்கணும், மழை பெய்யணும். தர்மம்னு ஒண்ணு இருந்தாதான் நாட்டுல மழை பொழியும். மழை பொழிஞ்சாதான் நல்லா இருக்க முடியும். உலகத்துக்கே சோறு போடுற விவசாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு மழை தேவை. அதுக்குதான் எவ்வளவு செலவு பண்ணாலும் தெருக்கு தெருக்கு திருவிழா பண்ணிக்கிறாங்க. நம்ம மேலபுலப்புதூர்ல தெருக்கு தெரு எல்லா ஆட்டுக்காருமே ஆச்சரியமா பேசிக்கிறோம். ஆமா, தெருவு தெருவு பண்ணிக்கிறாங்க. ஒரு பாரத குத்தே வச்சிருக்கலாம். பாரத குத்து வைப்பாங்க. அதாவது பெருமை சொல்லல, உண்மையாவே பேசிக்கிறாங்க. என்னப்பா தெருவு தெரு கூத்தி வச்சுக்கிறாங்க. சிவன் கோழி கும்பாபிஷேகம் நடத்துனாங்களா? ஆமா. அங்க தக்கையார். ஆமா. அப்படி அப்படியே ஒரு சித்திரை 5ல இருந்து போய்க்குது. ஆமா. சித்திரை 5 இல்ல, அங்க பரவஞ்சாண்டம் என்ன தேதி, அந்த தேதி இருந்து போயிடுச்சு சக்கரை மட்டும். ஆமா. இன்னைக்கு வரலும் போயிடுது. கும்பாபிஷேகம், மண்டல அபிஷேகம், தெரு புது தெரு, நம்ம இந்த தெரு பண்ணாருப்பேட்டை. அது போல எல்லாம் எதுக்கு? தர்ம ஊர் நல்லா இருக்கணும். தர்மம் செழிக்க வேண்டும். ஆமா. ஒரு ஊர் நல்லா இருக்க ஒரு குடும்பம் அழியலாம். ஒரு உலகம் நல்லா இருக்க ஒரு நாடு அழியலாம். எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு பெண்ணாசை இல்லாத இருந்த எனக்கு, காமத்தாசை இல்லாத இருந்த எனக்கு, காமத்தாசை பெண்ணாசை காட்டியது நீதானே. அதே விஜயம்பாளை திருமணம் செய். நான் பாண்டவர் பக்கடி இல்ல இல்ல, அவன் ஆடம் என்ன இப்போ அர்ஜுன் ஆயிட்டான். உன்னால மட்டும்தான் முடியும். இந்த ஆம்பளை பொம்பளையா மாத்தது, பட்டேசி ஆம்பளையா மாத்தது. உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சு இருக்குதாடா? ஏன் இது மாதிரி வேலை செய்யற? அவன் ஆடம் ஆயிட்டான். மாமியார பெண்டெடுத்து அத்தை முறை அத்தை சார் மாமியார். மாமியார் அவங்க பெறாத தாய் இல்லையா? நம்மளுக்கு பார்த்தா பெறாத தாய் தானே. இந்த தர்ம ராதை உனக்கு என்ன வேண்டும்? அத்தை. உனக்கு உனக்கு மம்மளை கூட பிறந்தோம். ரேதா ராதா சாத்வதி சித்தி ராதை. ராதை யார் கட்டிக்கிறது? அவன் என்ன முறை? மாமா. மாமா நல்லா கேட்டு தெரியுற. இவனுக்கு சித்தி தான் மாமா கட்டிங்கிறது. மாமா கட்டிங்கிறாருன்ட்டு அத்தனை கூப்பிடுறியா இல்ல சித்தி கட்டிங்கிறான்னு இவனை சித்தப்பான்னு கூப்பிடுறியா? மாமா கட்டிக்கிறதுனால அத்தனை கூப்பிடுவேன். சித்தார்த்தா கட்டிக்கிறான் பழப்பட்டுறேன். ஒருத்த மூஞ்சி உள்ள கூடும். சித்தி கட்டிக்கிறான் இல்லையா? என்ன முறையா கூப்பிட்டுக்கிறேன்?
அறிவில் அது வேலை செய்யும். பகவான் அவருடைய பகவான்னா செத்தாத்தால வச்சுக்கலாம், அட்டை சாலை வச்சுக்கலாம். திருவிளையாடல். சரி, அது போட்டோம். சிசுபாலனுக்கு பரிமாட்ட பொண்ணு தானே? சிசுபாலன் உன் தம்பி தானே? உன் தம்பிக்கு அவனுக்கு பரிமாட்ட, உன் தம்பிக்கு பரிமாட்ட பொண்ணு அவனுக்கு நான் முறை. சின்னதா இருந்தா தங்கச்சி, வயசுல பெருசா இருந்தா அக்கா. அக்கா அப்ப ருக்மணி இவனுக்கு தங்கச்சி மாதிரி தானே? ஒரு பக்கம் ருக்மணி, ஒரு பக்கம் தங்கச்சி, ஒரு பக்கம் அத்தை சார். இவன் ராதா ருக்மணி சமேதன்னு இவனுக்கு புரட்டாசி மாசம் 5 சனிக்கிழமை நெய் ஊத்துனாதான் அப்படின்னு நெஞ்சில போய் இறங்குத செல்லுன்னு இவருக்கு. இட்லி கொஞ்சம் ஊத்துங்க, இப்படி சாப்பிட்டோம். பகவான் ஐயா ராதா ருக்மணி சமேதம். போர்மன்னதுரை அவர்களே, எனக்கு இந்த கதைலாம் வேணாம். எனக்கு தேவை அந்த விஜயம்பாள் தான் வேண்டும். விஜயம்பாள் தானே? ஆமா. விஜயம்பாள் வர முடியாது. உனக்கு தான் தனியா ஒரு பெண் இருக்கு. ஏன் நீ அர்ஜுனே பொம்பளையா மாத்தி அனுப்ப? நான் காலத்து கசிக்கிறேன். அதான் பாரத யுத்தத்துக்கு அவன் வேண்டுமே. பொண்ணு நல்ல ஜம்முன்னு இருந்ததா கண்ணா, அதனால தான் விரும்புகிறேன். சாந்தமூர்த்தி, என்ன சுவாமி? உன் தங்கை இருக்கிறார். பாண்டு மகாராஜர் விந்துக்கு பிறந்தவள் சங்கவதின்னு ஒரு குழந்தை. நான் இதுவரை பார்த்திருக்கிறீங்க? நான் தாயா வச்சிருக்கிறேன். நீ காலத்து வர? ஆமா. ஒரு நாள் கூட பார்த்திருக்கிறீங்க? பார்த்தது இல்லையே. நான் அழைத்து கொண்டு வரேன். இந்த போர் மன்னதுரைக்கு திருமணம் செய்து விட்டு காமத்தாசை ஊட்டி விட்டேன். அந்த அத்துணனே நேர்த்து கொண்டிருக்கிறான். ஆமா. என்ன செய்யறது? நீ நாட்டான்னு என்னென்னாலும் செய்யறோம்பா. ஆமா ஆமா. சங்கராஜி, சங்கராஜி, சங்கவதி அடைபடி வந்துருமாமா. உன் தமைய யாரு இது? சங்கிலே பிறந்த சங்கவதி. பாண்டு மகாராஜன் விந்துக்கு பிறந்தவள் இவள். தங்க ஆசீர்வாதமா? இவர் யாரு மாமா? இவருதான் உன் தமையன். அண்ணனா? அண்ணன். அண்ணா வணக்கம். ஆசீர்வாதம் நல்ல முறையாக இருக்கு. ஆமா. ஆண்டவன் என்னை எதற்காக அழைத்தாய்? சங்கவதி, இன்றைய தினம் உனக்கு திருமணம் நடக்க போகிறது. மாமா, எனக்கு திருமணமே வேணாம் மாமா. எனக்கு வேண்டாம். அப்படியா? ஆமா. உனக்கு ஒருத்த வயதாகிட்டது அல்லவா? திருமணம் செய்ய போகிறோம். சற்று நேரம் பொறுமையாரு. இந்த போர் மன்னதுரை ஆளப்பாரு முடிச்சிருந்தா திருமணம் செய்துக்கோ. ஆள் கொஞ்சம் வாடு ஜாட்டமா தான் இருக்கா. செவத்தில் செம்மு நச்சம் மேல் பாடு கொஞ்சம் உசாராக இருக்குன்னா ஆமா. கண்ணன் அவர்களே, எங்க பொண்ணு இருக்கிறாப்ப புரியாம. ஐயோ ஐயோ அப்பா, எனக்கு பிடிக்கவில்லை பெண்ணு. பிடிக்கலாம் போ. நான் தான் வச்சுக்கிறேன். நீ எல்லாரையும் கூட்டு ஒருத்தர் கூட எல்லாரையும் வச்சுக்கினி இல்ல வளர்த்து கொண்டு வர குழந்தைல இருந்து. சரி, குழந்தைல நீ தான் வச்சுட்டியா? ஆமா. அப்ப முதல்ல இது ஹாஸ்பிட்டல் கூட செக் பண்ணிட்டு மாமா. யாரு மாப்பிள்ள? இவர் தான்மா. இதுவா? ஆமா. இது ஆடா மாடா? இவர் தான் மாப்பிள்ள. இவரா மாப்பிள்ள? ஆமா. ஐயோ, இதுனா திஷ்டி பொம்மி ஆட்டம் இருக்குது. இது கண்டாவே எனக்கு பிடிக்கல. கைமாறிக்கே என்ன பிடிக்கலையா? பயப்படாத. அப்ப திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியா போடும். சரி, கோயில் குருடா இருந்தா நோண்டி வந்தாண்ணே கறி நல்லா இருக்கா பாரு. இதெல்லாம் அறிவா சொல்லிடுவே. நீ எனக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுறா கண்ணா. சரி, இருக்கட்டும். திருமணம் நடக்க வேண்டாம். பட்டனா ஆளை கொண்டு போடா. பட்டனா மனசாரு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்னது என்னமா என்னையே சந்தேகப்படுறான். அவன் தான் மறைச்சு கிடக்குறாங்க. நான் தானே கேட்டேன். பிடித்திருக்கு. பிடிச்சிருக்குதா? என்ன இது வந்து சும்மா கிடையாது. அந்த நேரத்துல 2 மனசு ஒன்னா இருக்கணும். ஏடா விடமால இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். பிடிச்சிருக்காமா? சபாஷ், சரியான போட்டி.
பைத்தியாச்சு மாப்பிள்ளை நாயகம் இருக்கிற அவ கழுத்துல போட்டுக்கிறாளாப்பா. அட கண்ணா, ஐயா எங்க குலப்பழக்கம் ஐயா. என்ன கொலைப்பழக்கம்? தெய்வத்துக்கு தான் முதல் மாலை குலதெய்வம். முதல்ல அவங்க மாலை அவங்க போட்டுதானா? அப்புறம் இதான் ஒரு சாந்தி முகூர்த்தம் கூட அவன் முதல் சமாச்சாரம் ஆனானா? அதான் இல்லையா. இல்ல மாத்திக்குவோம் முறை அப்படித்தானே பிடிச்சிட்டா. ஐயா போர் பண்ண நானு அப்படிலாம் இல்ல. நீ சாந்தி முகத்துல அதே போலாம் நாங்க செய்ய நீ மாட்டோம். செய்விடா, நீ அது மாதிரி ஆள்தான். தமாசு பண்ணிட்டு அவங்க குலதெய்வம் எனக்கு போட்டுதான் திருமணம் போனேன். தாமா ஆமா விளையாட்டு பட்டு கூட சொல்லு நீ அது மாதிரி ஆள். அப்படி பைத்தியாச்சு அப்படி கொல்லு மாட்டான் எதுக்கு போறது. மூர்த்தியில் ஒரு மூர்த்தி அல்லவா பெரிய காலில் வேந்து தங்கவதி மாமா திருமணம் முடிந்தது இல்ல இறங்க போயிட்டோம். கண்ணா கண்ணா என்ன அடுத்த ஏற்பாடு சாந்தி முகூர்த்தம் இல்லவா? சாந்தி முகூர்த்தம்லாம் கிடையாது. நீ திருமணம் செய்து அதோட சரி. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறியா? ஏன்டா என்ன காலி சாவடிக்கிற? இல்ல இல்ல அப்புறம் நீ நான் எதுக்கு இங்க தாலி கட்டணும்? துரியோதனாலையும் பாண்டவரையும் யுத்தம் ஏற்படுகிறது. அந்த வேலையை பாத்துக்கிறியா? ஆமா 18 நாள் யுத்தத்திலும் பாண்டவர் சிரம் இந்த பாராய பூமியிலே விளைவிட்டு அமலில் காத்து ரசிக்க வேண்டும். அப்படியா? ஆமா 18 நாள் முடிஞ்ச பிறகுதான் சமாசாரம். சரி கண்ணா, பாண்டவர் கட்சியில நான் நிற்க வேண்டும் என்றால் மலைபோல் பொங்கல் கொடுக்க வேண்டும். அப்படியே கொடுக்கின்றேன். குன்றுபோல் மாவிளக்கு. அதோ பார் குன்றுக்கு மேல மாவிளக்கு. மாவிளக்கு பனைமர உயரம் ஆடுகா சோத்தியா பணமரத்துக்கு மேல ஆடுங்க. சாப்பாடு பீசல விட்டுங்க பேஜ் ஆகின்னு அதை எடுத்து போய் வச்சுக்கிறேன். பணமரம் உயரம் நான் எங்கேயா போவேன்? சரி சரி எங்க மச்சானுங்களா எங்க இந்த வராங்க பாரு. சரியா சரவணா செய்ங்க செய்ங்க. அர்ஜுனன் சகாதேவன் ரகுலன் எவரு யாரு? சரி சரி கண்ணன் அவர்களே, தர்மம் செழிக்க வேண்டும், ஆமா அதர்மம் அழிய வேண்டும். உங்கள் அருளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். 18 நாள் யுத்தம் முடிய வரையிலும் என் பார்வை பாண்டவர் மீதுதான் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும். பாருங்கள்.